Hello students, welcome to Hiba Max. 10th standard science first chapter உள்ள detail answers என்னன்னு பார்க்கலாம். First question, what are the types of inertia? Give an example for each type. So inertia பத்தி already 2 marks நம்ம படிச்சிருப்போம். Definition என்ன? The inherent property of a body to resist any change in its state of rest or the state of uniform motion unless it is influenced upon by an external unbalanced force is known as inertia. ஸோ லெட்டர்ஸ் தெரியாத பிள்ளைங்க நான் படிக்கும் போது வீடியோவில் என் கூடயே படிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு லெட்டர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். படிக்க தெரிஞ்சால் தான் அது கரெக்டாக எழுதும், சரிங்களா? த இன்ஹெரண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ பாடி டு ரெசிஸ்ட் எனி சேஞ்ச் இன் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் த ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் அன்லெஸ் it is influenced upon by an external unbalanced force is known as inertia. ஸோ இனர்ஷியானா என்னென்னா, ஒரு பாடியோட இன்ஹெரண்ட் ப்ராப்பர்ட்டி, அதுக்குள்ளே ஆல்ரெடி இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி, ஏதாவது சடனாக ஏதாவது ஒரு சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா, ஒரு ரெஸ்ட்டில் இருக்கும்போது சடனாக ஒரு சேஞ்ச் பண்ணணுன்னா அதை கொஞ்சம் ரெசிஸ்ட் பண்ணும். அந்த ப்ராப்பர்ட்டி தான் இனர்ஷியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து எக்ஸ்டர்னல் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸால் வரலாம். இனர்ஷியாவோட 3 டைப் என்னன்னு பார்த்தோன்னா, இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன் அண்ட் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். இப்போது இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்னா என்ன, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாடி டு சேஞ்ச் இட் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் இஸ் கால்ட் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குது, அதுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது எக்ஸ்டர்னல் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸால். ஸோ அந்த ரெஸ்ட்டிலேருந்து அது மாறும்போது ஒரு ரெசிஸ்டன்ஸு அதுக்கு கொடுக்குது இல்லையா? ஸோ தட் resistant is called inertia of rest. Example, when we vigorously shake the branches of a tree, some of the leaves and fruits are detached and they fall down. So மரத்தில் பழம்லாம் இருக்க மரத்தை வந்து நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஷேக் பண்ணோன்னா ஒரு சில ஃப்ரூட்ஸ் வந்து கீழே விழுந்துடும், பட் ஒரு சிலது விழாது. ஸோ அந்த சேஞ்ச் ஆஃப் ரெஸ்ட்டை ரெசிஸ்ட் பண்ண முடியாதது வந்து கீழே விழுந்துடும், ரெசிஸ்ட் பண்ண முடியறது வந்து அங்கே இருந்துடும். அடுத்தது இனர்ஷியா ஆஃப் மோஷன். த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாடி டு சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் மோஷன் இஸ் கால்ட் இனர்ஷியா ஆஃப் அ மோஷன். எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறாங்கன்னா, an athlete runs some distance before jumping because this will help him jump longer and higher. லாங் ஜம்ப்பில் இருந்தவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும், லாங் ஜம்ப் செய்ய முன்னாடி நம்ம ஓடி வரதுக்கு கொஞ்சம் இடம் இருக்கும். அதில் வந்து நம்ம ஒரு 10 ஸ்டெப்ஸ் அப்படி அளந்து போவோம். நல்லா ஸ்பீடாக ஓடி வந்துட்டு அந்த மார்க் லைனில் காலை வச்சு ஜம்ப் பண்ணும்போது நமக்கு ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கும், கரெக்டுங்களா? ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாடி டு சேஞ்ச் இட்ஸ் டைரக்ஷன் ஆஃப் மோஷன் இஸ் கால்ட் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். எக்ஸாம்பிள், மேக்கிங் அ ஷார்ப் டர்ன் while driving a car we tend to lean sideways. ஸோ காரில் போயிட்டுருக்கோம், சடனாக ஒரு டேர்ன் வருது, திரும்புகிறாங்கன்னா கார் திரும்பும் போது நம்ம எல்லோரும் சரிவோம் இல்லையா, ஒரு சைடாக சரிவோம். அதுதான் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். ஸ்டேட் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். கொஸ்டின் படிச்சுட்டு ஆன்சர் படிங்க, எந்த கொஸ்டினுக்கு எந்த ஆன்சர் எழுதணும்னு தெரியணும். இப்போ நியூட்டன்ஸில் வந்து 3 லா இருக்குது. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் வந்து எவ்ரிபடி கண்டினியூஸ் டு பி இன் இட் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் இன் ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் along a straight line unless it is acted upon by some external force. ஸோ எல்லாருமே ஒரு ரெஸ்ட்லேயோ இல்லை ஒரு யூனிஃபார்மாக ஒரு மோஷன்லேயோ நம்ம இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, அது ஒரு கண்டினியூஸாக ஒரு ப்ராசஸை செஞ்சிட்ருக்கும்போது அன்லெஸ் எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும், இந்த புக்கு இந்த டேபிளில் இப்படியே தான் இருக்கும், நானாக வந்து தள்ளாத வரைக்கும் இந்த புக்கு இங்கே தான் இருக்கும், புரியுதுங்களா? அடுத்து செகண்ட் லா ஆஃப் மோஷன். செகண்ட் லா ஆஃப் மோஷன் என்னென்னா, த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ பாடி இஸ் directly proportional to the rate of change of linear momentum of the body and the change in momentum takes place in the direction of the force. ஸோ ஒரு பாடியில் ஏற்படுற ஒரு ஃபோர்ஸ் வந்து அதே பாடியோட லீனியர் மொமெண்டம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம்க்கும் சேஞ்ச் இன் மொமெண்டம் டேக்ஸ் பிளேஸ் இந்த டைரக்ஷன், எந்த டைரக்ஷனில் இருக்கோ அதுக்கு டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனலாக இருக்கும், சரிங்களா? Third law of motion என்னன்னா, for every action there is an equal and opposite reaction. They always acts on 2 different bodies. ஸோ இந்த law வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு பாலை செவத்தில் அடிச்சோன்னா திருப்பி அது நம்மக்கிட்ட அதே ஸ்பீடில் வரும்.
For every reaction there is equal and opposite reaction. Third question பார்க்கலாம். Deduce the equation of a force using Newton's second law of motion. Newton's second law of motion என்னன்னு முதல்ல எழுதணும். Definition already நம்ம படிச்சோம் இல்லையா? The force acting on a body is directly proportional to the rate of change of linear momentum of the body, and the change in momentum takes place in the direction of the force. இப்போ தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன் சரிங்களா. Let m be the mass of moving body moving along a straight line with an initial speed u. ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம், அந்த ஆப்ஜெக்டோட மாஸ் வந்து m சரிங்களா. அண்ட் அது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகிட்டே போகுது, இனிஷியல் ஸ்பீட் வந்து u. ஒரு டைம் இன்டர்வலுக்கு அப்புறம் ஆஃப்டர் அ டைம் இன்டர்வல் ஆஃப் t the velocity of the body changes to v. சரிங்களா. கொஞ்சம் நேரம் கழித்து வெலாசிட்டி வந்து வீன் மாறுது டியூ டு த இம்பேக்ட் ஆஃப் அன்பேலன்ஸ்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஸோ இப்போ இனிஷியல் மொமெண்டம் ஆஃப் த பாடி பிஐ, இனிஷியல்னால் தான் பிஐ, அது வந்து m இன்ட்டு யூ பிகாஸ் இனிஷியல் ஸ்பீடு யூ. ஃபைனல் மொமெண்டம் ஆஃப் த பாடி பிஎஃப், பிஎஃப்னா ஃபைனல் முடிய போகுது, ஸோ m இன்ட்டு வி. சேஞ்ச் இன் மொமெண்டம்னா இந்த மாதிரி ட்ரையாங்குலர் ஷேப் போடுவாங்க, ஏன்னா டிஃப்ரென்ஸ் காமிக்கணும். ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஃபைனல்னா எம்வி மைனஸ் பிஐனா எம்யூ. அது சேஞ்ச் இன் மொமெண்டமோட வேல்யூ. பை நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். கரெக்டாக. ஸோ அந்த ஆல்ஃபா மாதிரி போட்டிருக்கிறது வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலுக்கு. சேஞ்ச் இன் மொமெண்டம் இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம், ரேட் ஆஃப் சேஞ்ச். ஸோ ரேட்னாலே இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம் டிவைடட் பை டைம் கண்டிப்பாக எழுதணும். சேஞ்ச் இன் மொமெண்டம் இங்கே கண்டுபிடிச்சோம்ல, எம்வி மைனஸ் எம்யூ, டைம்னா டி. இந்த ஆல்ஃபாவை ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் கேன்னு ஒரு கான்ஸ்டண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ ஆல்ஃபாவை ஈக்குவல்னு மாற்றிக்கலாம். ஹியர் கே இஸ் அ ப்ரொபோஷ்னாலிட்டி கான்ஸ்டன்ட் சரிங்களா. அண்ட் எப்போவுமே கேவோட வேல்யூ 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி எடுத்தோன்னா எஃபோட வேல்யூ எப்படி மாறும்? கே வேல்யூ 1னா பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் அப்படியே எழுதினா போதும். எம் இன்ட்டு வி மைனஸ் யூ பை டி. இப்போது ஆக்சலரேஷன்னா என்ன? சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைமா? சேஞ்ச் இன் வெலாசிட்டினா ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை டி. இதை ஏன்னு எழுதிக்கலாம். அப்போ இந்த ஃபுல் பார்ட் வி மைனஸ் யூ பை டியை ஏன்னு எடுத்துக்கலாமா? ஸோ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏன்னு எழுதலாமா? இப்போ எம்னா மாஸ், ஏன்னா ஆக்சலரேஷன். ஸோ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? முக்கியமான கொஷின். ஃபோர்த்து கொஷின் பார்க்கலாம். ஸ்டேட் அண்ட் ட்ரூ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். ஸோ இது கவர்மெண்ட் மாடல் கொஷின் பேப்பர் 2019 கேட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான கொஷின் இது. நிறைய வாட்டி நீங்கள் வந்து குவார்டர்லியில், ஹாஃப் இயர்லியில், மிட் டேர்ம்லலாம் இந்த கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். முதல்ல லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம்னா என்னென்னு பார்த்துடலாம். There is no change in the linear momentum of a system of bodies as long as no external force acts on them. ஒரு பாடியோட லீனியர் மொமெண்டம் ஆஃப் சிஸ்டமை எப்போவுமே எப்படி இருக்கும்னா கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும், சேஞ்ச் இல்லாமல் இருக்கும். ஆனால் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆனால் அது மாறுபடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரூஃப்க்கு ஒரு டயக்ராம் இருக்குது. ரெண்டு ஆப்ஜெக்ட் ஏபி எடுத்துக்கிறாங்க, இனிஷியல் ஸ்பீடில் வர்றது. ரெண்டுத்துக்கும் ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆகுது, எஃப்ஏ எஃப்பி ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆகுது. அண்ட் இட் ரிட்டர்ன்ஸ் பேக், திருப்பி ரிட்டர்ன் போகும்போது ஃபைனல் வெலாசிட்டி v1 v2 இதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். டூ பாடிஸ் ஏ அண்ட் பி having masses m1 m2 moves with initial velocity u1 u2 in a straight line. பார்த்தீங்களா, இதில் என்ன இருக்கோ அதை எழுத போகிறோம், அவ்வளோதான். Let the velocity of the first body be higher than the velocity of second body. ஸோ ஃபஸ்ட் பாடியோட வெலாசிட்டி, ஃபஸ்ட்டு பாடியோட வெலாசிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்கான் செகண்ட் பாடியை விட. therefore u1 வந்து u2 விட கிரேட்டர் அப்படின்னு எழுதிடலாம். டியூரிங் அன் இன்டர்வல் ஆஃப் டைம், கொஞ்சம் டைமில் வந்து செகண்ட்ஸ், they tend to have a collision. collision ரெண்டும் ஒன்றா இடிச்சுக்குது சரிங்களா. ஆஃப்டர் த இம்பேக்ட், அந்த collision இடிச்சுக்கிட்ட பிறகு both of the bodies moves along the same straight line. ஸோ அந்த ரெண்டு பாடியும் ஒரே லைனில் திருப்பி என்ன ஆகுது, மூவ் ஆகுது with a velocity v1 v2 respectively. நான் சொன்னேன் இல்லையா ஃபைனல் வெலாசிட்டி. ஃபோர்ஸ் ஆன் அ பாடி b due to a. ஸோ பியில் ஏவோட ஃபோர்ஸ் என்ன, f of a is equal to பின்றது செகண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ m2 எடுத்துக்கணும், ஏன்னா பியில் தானே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. எஃப்ஏனா m2 இன்ட்டு v2 மைனஸ் vu டிவைடட் பை டி. அடுத்தது ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் பாடி ஏ டியூ டு பி. பினா எஃப்பி, ஏனால m1,
into v1 minus v2 divided by t. ஸோ நியூட்டனோட தேர்ட் லா என்ன சொல்லுது? ஆக்ஷன் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ரியாக்ஷன் ஃபோர்ஸ். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷனா. ஸோ எஃப்பி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸோ மைனஸ் எஃப்ஏ. எஃப்பி ஈக்குவல் டு மைனஸ் எஃப்ஏ. எஃப்பினா என்னது? m1 into v1 minus u1 by t is equal to minus m2 into v2 minus u2 divided by t. ரெண்டுத்துமே t கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இருக்கிற நெக்ஸ்ட் லைனில் இங்கே ஒரு லைன் நான் ஆட் பண்ணி சொல்லித்தரேன். m1 v1 மல்டிபிள் பண்ணலாம். m1 v1 minus m1 u1 is equal to இந்த t வந்து கேன்சல், ரெண்டு இடத்துலையுமே இருக்கிறனால கேன்சல் ஆகிடுச்சு. மைனஸ் m2 v2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் m2 u2. சரிங்களா? இப்போ அடுத்த லைன் எப்படி இருக்குன்னா m1 v1 இந்த பக்கம் இருக்கிற m2 v2 மைனஸில் இருக்கிறத நான் அதர் சைட் கொண்டு வர ப்ளஸ் ஆகிடும். அதே மாதிரி இங்கே மைனஸில் இருக்க m1 u1 வந்து ஈக்குவல் டு அதர் சைடு வந்தால் m1 u1 ஆகிடும். ஆல்ரெடி ப்ளஸ் m2 u2 இருக்குது. இது பாருங்களேன், மாஸ் m1 v1 m2 v2 ஃபைனல் வெலாசிட்டி இன்ட்டு மாஸும் u1னா இனிஷியல் வெலாசிட்டி இன்ட்டு மாஸோட சம்மேஷன் எப்படி இருக்குது? அடிஷன் ஈக்குவலாக இருக்குது. ஸோ த அபவ் ஈக்குவேஷன் கன்ஃபர்ம்ஸ் in the absence of external force, வெளியிலேருந்து எந்த ஒரு ஃபோர்ஸும் நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணலன்னா the algebraic sum of the momentum after collision is numerically equal to the sum of momentum before collision. ஸோ ரெண்டு ஆப்ஜெக்ட் கொலைட் ஆக முன்னாடி என்ன மொமெண்டம் இருந்துச்சோ அதே தான் அப்புறமும் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Hence the law of conservation of linear momentum is proved. The fifth question, describe rocket propulsion. Rocket propulsion na என்னன்றதை எழுது. First point, propulsion of rocket is based on the law of conservation of linear momentum as well as Newton's third law of motion. So rocket propulsion எதை வச்சு பேஸ்டாக இருக்குது அப்படின்னா law of conservation of linear momentumமும் நியூட்டனோட தேர்ட் லாவும். சரிங்களா? செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ராக்கெட்ஸ் ஆர் ஃபில்டு வித் ஃபியூவல். எப்போவுமே ஒரு வண்டி இயங்கணும்னா அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு ஃபியூவல் இருக்கணும் இல்லையா? எதர் லிக்விடாக இருக்கலாம் இல்லை சாலிடாக இருக்கலாம். இந்த ப்ரொப்பல்லண்ட் டேங்க்னா இப்போ நமக்கு வந்து பெட்ரோல் டேங்க் இருக்கலாம், அந்த மாதிரி ராக்கெட் ஓடுது. When the rocket is fired, the fuel is burnt and hot gas is ejected with a high speed from the nozzle of the rocket, producing an huge momentum. ஸோ எப்போ வந்து அந்த ஃபியூவல் வந்து பேர்ன் ஆகுதோ அப்போ வந்து பேர்ன் ஆகும்போது நம்ம கண்டிப்பாக ஹாட் கேஸ் வெளியே வரும் எப்போவுமே இல்லைங்களா? அந்த ஹாட் கேஸ் வந்து ராக்கெட்டோட நாசல் அடிப்பகுதியில் இட் புல்ஸ் அவுட், வெளியே வந்து அதை வந்து தள்ளும்போது நார்மலாக ராக்கெட் கீழே ஒரு அவ்வளோ ஃபோர்ஸில் ஒரு கேஸ் போகும்போது இது மேலே வந்து பறக்கும். சரிங்களா? டு பேலன்ஸ் திஸ் மொமெண்டம் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் ஃபோர்ஸஸ் ப்ரொடியூஸ்ட் இன் த கம்போஷன் சேம்பர். ஸோ இந்த பேர்ன்ட் ஆகி கேஸ் வந்து வெளியே ரிலீஸ் பண்ணும்போது அந்த ராக்கெட் வந்து சேம் அமௌண்ட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து மேலே எழும்பும், விச் மேக்ஸ் த ராக்கெட் ப்ரொஜெக்ட் ஃபார்வர்டுனா கீழே வந்து கேஸ் போகும்போது மேலே வந்து அந்த ராக்கெட் மேலே வந்து கிளம்பும். While in motion, the mass of the rocket gradually decreases until the fuel is completely burnt out. ஸோ ராக்கெட் இங்கே நம்ம அனுப்புகிற மாதிரியே மேலே போகாது. மேலே ஒரு ஆல்டிடியூட், அதாவது ஒரு ஹைட் ரீச் ஆகும்போது ராக்கெட்டோட ஒரு பார்ட்ஸ் வந்து ரிமூவ் ஆகிற மாதிரி தான் ஃபங்க்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ராக்கெட்டோட ஒரு பார்ட் ரிமூவ் ஆகுதுன்னா அதோட மாஸ்னா வெயிட் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ கம்ப்ளீட்டாக ஃபியூவல் பர்ன்ட் ஆகிற வரைக்கும் அர்த்தம். சின்ஸ் தேர் இஸ் நோ நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட், the linear momentum of the system is conserved. ஸோ வெளியிலேருந்து வேறு எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் அங்கே டிஸ்டர்ப் பண்ணாதனால லீனியர் மொமெண்டம் வந்து நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். த மாஸ் ஆஃப் த ராக்கெட் டிக்ரீசஸ் வித் ஆல்டிடியூட். நான் ஆல்ரெடி சொன்ன ஹைட் ஏற ராக்கெட்டோட மாஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வரும், விச் ரிசல்ட் இன் த கிராஜுவல் இன்க்ரீஸ் இன் வெலாசிட்டி. ஸோ ரொம்ப வெயிட்டாக இருக்கும்போது அதோட ஸ்பீட் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் ரிலீஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்பீடாக வந்து ராக்கெட் வந்து ஸ்பீடாக வந்து மேலே போகும். At one stage, it reaches a velocity which is sufficient to just escape from the gravitational pull of the earth. ஸோ ஒரு கட்டத்தில் அந்த ராக்கெட் வந்து ஒரு வெலாசிட்டி, ஒரு ஸ்பீடு வந்து வெலாசிட்டினா ஸ்பீடு, அதை ரீச் பண்ணும். எந்த அளவுக்குன்னா ஏர்த்தோட கிராவிடேஷனல் புல்லேருந்து தப்பிச்சு போகிற அளவுக்கு. இப்போ நம்ம ஒரு ஆப்பிளை கீழே போட்டால் டேரெக்டாக கீழே விழுது, ஏன்னா கிராவிடேஷனல் புல் அது இருக்குது. அது இல்லாமல் ஆப்பிள் வந்து அப்படியே ஃப்ளோட் ஆனால் இல்லை மேலே போனால்
அது எப்படி நடக்கும்னா கிராவிடேஷன் புல்லை விட அது வெளியே போகிறதுக்கான ஃபோர்ஸ். இப்போ நான் ஸ்பீடாக மேலே தூக்கி போடுறேன்னா முதல்ல அந்த ஆப்பிள் வந்து மேலே தான் போகும். மேலே போகி கொஞ்சம் ஹைட் அட்டைன் ஆன பிறகு அதுக்கு மேலே அதால் எஸ்கேப் ஆக முடியாது. ஸோ இட் கம்ஸ் பேக் டவுன். ஸோ ராக்கெட் வந்து அந்த கிராவிடேஷனல் புல்லை தாண்டி போகிற அளவுக்கு ஒரு ஸ்பீடை ரீச் பண்ணிச்சுன்னா இட் வில் எஸ்கேப். ஸோ திஸ் வெலாசிட்டி இஸ் கால்ட் எஸ்கேப் வெலாசிட்டி. இது ஒரு 2 மார்க்லேயும் கேட்கலாம், 1 மார்க்லேயும் கேட்கலாம். சரிங்களா? ஸோ ராக்கெட் ப்ரொபல்ஷன் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். 6th question பார்க்கலாம். State the universal law of gravitation and derive its mathematical expression. ஸோ யூனிவர்சல் law of gravitation என்ன அதுவும் நம்ம பார்க்கணும். மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ் என்னென்ன அதையும் பார்க்கணும். ஸோ நியூட்டன் யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன் என்னென்னா எவ்ரி பார்ட்டிக்கல் ஆஃப் மேட்டர் in this universe attracts every other particle with a force. ஸோ எல்லா பார்ட்டிக்கிளும் இந்த யூனிவர்ஸில் இருக்க ஒரு பார்ட்டிக்கிளும் இன்னொரு பார்ட்டிக்கிளில் ஒரு ஃபோர்ஸால் இருக்குது. திஸ் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் தேர் மாசஸ். ஸோ அவங்களோட வெயிட் அந்த மாஸை பொறுத்து தான் வந்து இந்த டைரெக்டாக அவங்களோட அட்ராக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம். ஸோ மாஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அது எப்படின்னா ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ், வெறும் டிஸ்டன்ஸ் இல்லை, டிஸ்டன்ஸை ஸ்கொயர் பண்ணிவிட்டு அது வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஆகுதுன்றாங்க. த டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் அலாங் த லைன் ஜாயினிங் த மாசஸ். ஸோ 2 மாஸையும் கனெக்ட் ஆகிற லைனில் தான் அந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டெரிவேஷன் பார்த்துடலாம். ஃபோர்ஸ் பிட்வீன் த மாசஸ் இஸ் ஆல்வேஸ் அட்ராக்டிவ் அண்ட் இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த மீடியம் வேர் தே பிளேஸ்ட். மீடியம்னா என்ன, எந்த இடத்துல தண்ணியிலையா இல்லை காற்றுலையா, காற்றே இல்லாமல் வேக்யூமில் எங்கே இருந்தாலும் சரி ஃபோர்ஸ் வந்து அந்த 2 மாசஸ் நடுவில் இருக்கிறது எப்போவுமே அட்ராக்டிவாக தான் இருக்கும். இப்போ தண்ணியில் இருந்தால் இருக்காது அப்படிலாம் கிடையாது. புக்கில் வந்து இது மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. M1 M2 AB, இது ஃபோர்ஸ் 1 ஃபோர்ஸ் 2 ரெண்டுத்துக்கான டிஸ்டன்ஸ் வந்து R. ஸோ இப்போ இந்த 2 மாசஸ்க்கு நடுவில் இருக்க கிராவிடேஷனில் இது எப்படி எடுக்கலான்னா இது வந்து என்னென்னு சொல்லியிருப்பாங்க. M1 M2னா மாசஸ் ஆஃப் 2 பாடிஸ், AB வந்து ஒரு 6 மீட்டர் தள்ளி பிளேஸ் பண்ணியிருக்கு இன் ஸ்பேஸ் அப்படின்ட்டு. ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் த masses M1 into M2. இன்னும் நம்ம பார்த்தோம் force is inversely proportional to the square of the distance between them. So 1 by r கிடையாது, 1 by r square. On combining the above two expressions, இது ரெண்டும் சேர்த்து எழுதுனா எப்படி எழுதுவோம், 1 into M1 into M2 M1 into M2 divided by r square is directly proportional to force. ஸோ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் ஜின்னு ஒரு டேர்ம் ஆட் பண்ணுறேன். போன கொஷனில் கேன்னு ஒன்று ஆட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே ஜி, ஏன்னா கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்னால ஜி, வேர் ஜி இஸ் அ யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். அண்ட் இதோட எஸ்ஐ வேல்யூ என்னன்னு பார்த்தோன்னா 6.674 into 10⁻⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் per kg ஸ்கொயர். ஸோ இந்த எஸ்ஐ யூனிட்ஸ்லாம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். 1 வேர்ட்ஸில் கேட்கலாம், 2 மார்க்ஸில் கூட கேட்கலாம். சரிங்களா? 7th question பார்க்கலாம். Give the applications of universal law of gravitation. ஸோ யூனிவர்சல் law of gravitation என்னென்ன இடத்துல யூஸ் பண்ணுறாங்க, அப்ளிகேஷனாக எங்கெல்லாம் நான் அதை அப்ளை பண்ணி எங்கெல்லாம் அது யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒரு 5 பாயிண்ட் இருக்குது. Dimensions of heavenly bodies can be measured using the gravitational law. Dimensions of heavenly bodiesனால் என்ன, ஸ்பேஸில் இருக்கிற எர்த்தாக இருக்கட்டும், இப்போ மூன் பற்றி ரிசர்ச் பண்ணுறாங்க, சன் பற்றி ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஹெவன்லி பாடிஸோட டைமென்ஷன்ஸ் அளவுலாம் எப்படி இருக்குன்றதை பார்க்குறதுக்கு மாஸ் ஆஃப் த எர்த், ரேடியஸ் ஆஃப் த எர்த், ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எக்ஸட்ரா, இது எல்லாமே ஹை அக்யூரஸியோட கொஞ்சோன்னு தான் மிஸ்டேக் இருக்கும், மற்றபடி கரெக்டாக இருக்கிற மாதிரி இதை கண்டுபிடிக்க உதவுது. ஹெல்ப்ஸ் இன் டிஸ்கவரிங் நியூ ஸ்டார்ஸ் அண்ட் பிளானட்ஸ். ஸோ இதை வச்சு வந்து நம்ம புது ஸ்டார்ஸ் உருவாகுதா இல்லை புது பிளானட்ஸ் உருவாகுதான்ட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஒன் ஆஃப் த irregularities in the motion of stars is called wobble, lead to the disturbance in the motion of the planet nearby. In this condition, the mass of the star can be calculated using the law of gravitation. ஸோ இப்போ ஸ்பேஸில் எல்லாமே நார்மலாக போய்ட்டு வரைக்கும் எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த ஹாலிவுட் மூவி பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும், திடீர்னு ஸ்பேஸில் ஏதாச்சும் ஆகும், அதனால எர்த்துக்கு பாதிப்பு வரும் அப்படின்னு காமிப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நடக்கிறத வந்து wobble அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஏதாவது ஒரு ஸ்டார் irregular ஆச்சுன்னா அதனால் நம்ம பிளானட்க்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வருதா, வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணலான்றதை இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். அடுத்தது வந்து helps to explain germination of roots is due to the property of geotropism, which is the property of root responding to the gravity. ஏன் ரூட்ஸ் வந்து இங்கே ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறாங்க அப்படின்னா
ஜெர்மினேஷன் ஆஃப் ரூட்ஸ் வந்து இட் க்ரோஸ் டவுன்வர்ட்ஸ் இன் சர்ச் ஆஃப் வாட்டர் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லைங்களா. ரூட்ஸை பற்றி படிக்கிறதுக்கும் இது யூஸ் ஆகுது. ஹெல்ப்ஸ் டு ப்ரிடிக்ட் த பாத் ஆஃப் ஆஸ்ட்ரானமிக்கல் பாடிஸ். ஸோ ஆஸ்ட்ரானமிக்கல் பாடிஸ்னால் ஸ்பேஸில் இருக்கிற சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும், ஒரு பிளானட்டாக இருக்கட்டும், ஒரு ஸ்டாராக இருக்கட்டும், அதோட பாத்தை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஏன் ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னா ஒன்றோட ஒன்று இடிச்சிக்கக்கூடாது. ஸோ நம்ம யூனிவர்ஸ்க்கு அது ஒரு ஆபத்தாக வரக்கூடாது. ஸோ இதெல்லாம் தான் சயின்டிஸ்ட் வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.